அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹிந்தி பிரவீன் பூர்வார். இதுல பேப்பர் 1 நவீன் கத்ய சைனிகா 3. இதுல விஜயோத்சவ் பார்க்கலாம். விஜயோத்சவ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விஜயோத்சவோட லேखक வித்யா நிவாஸ் மிஸ்ர. फर्स्ट क्वेश्चन पाருங்க. पठित पुस्तक के आधार पर विवेचनात्मक लेख लिखिए. அதாவது நம்ம படிச்ச அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாம விளக்கம் கொடுக்கணும். एक विवेचनात्मक लेख लेख எஸ்ஸேன்னு சொல்லலாம். நம்ம இந்த லெசன்ல என்ன படிச்சோமோ அதை பத்தி நம்ம விளக்கம் அளிக்கிறோம். इस लेख में लेखक ने कोजागरी, विजयदशमी और दीपावली इन 3 पर्वों का जिक्र करके इनके सांस्कृतिक महत्व और सार्थकता पर प्रकाश डाला है. விஜய் அப்படின்னாலே வெற்றி இல்லையா? விழா அப்படின்னு சொல்லலாம். உற்சவுக்கு விஜயோத்சவ் அப்படின்னா வெற்றி விழா. நாம செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடையே தான் கொண்டாடப்படுகிறது. இப்ப இதுல லேखक எந்தெந்த திருவிழாக்களை, அதாவது எந்தெந்த பண்டிகைகளை சொல்றாரு அப்படின்னா, கோஜாகரி, விஜயதசமி और दीपावली, इन तीनों के बारे में यहाँ लेखक कोई कहने आए हैं, है ना? वो इनके सांस्कृतिक महत्व और सार्थकता पर प्रकाश डाला है. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் நம்மளோட கலாச்சாரப்படி கொண்டாடப்படுகிறது. அதோட முக்கியத்துவம், நம்மளுடைய அந்த கொண்டாடப்படும் விழாக்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இங்கே ரைட்டர் நம்மளுக்கு வெளிச்சமிட்டு காண்பித்திருக்கிறார். பர்வம் அப்படின்னாலே திருவிழான்னு தான் இருக்கும், ஃபெஸ்டிவல். இதுல தீபாவளி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், விஜயதசமியும் தெரியும், கோஜாகரி இது ஒரு திருவிழா. எப்ப அப்படின்னாக்கா ஐப்பசி சுக்ல தினத்துல, அதாவது முழு நிலவு நாளில், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுகிற ஒரு அறுவடை திருவிழா. இதுல उन्होंने विजयदशमी के प्रसंग पर ये लिखा कि रावण पर राम का विजय अन्याय पर, திரும்ப வாசிக்கிறேன் இத. उन्होंने அதாவது लेखक விஜயதசமி கே பிரசங்க் பர், நம்மளுக்கு விஜயதசமியோட அந்த எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அந்த சூழலை சொல்லும் போது ஏ லிகா இதை எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, ராவன் பர் ராம் கா விஜய், ராமனிடம் மன்னிக்கணும், ராவணனிடம் ராமன் கண்ட அந்த வெற்றியானது, ராவணனை ராமன் தோற்கடித்தார் இல்லையா, இந்த வெற்றியானது அந்நியாய பர் நியாயக்கே விஜய் கா தியோதக். அந்நியாய பர் நியாயக்கே விஜய், அந்நியாயத்திற்கு எதிராக அந்நியாயத்தின் மேல் நியாயம் கொண்ட வெற்றி. அதாவது அந்நியாயத்தை எப்படி நியாயம் தோற்கடித்தது, அது எப்படி நியாயம் வெற்றி அடைந்தது அந்நியாயத்தை தோற்கடித்து அப்படிங்கிறதுக்கான தியோதக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள். தியோதக் அப்படிங்கறது ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். इस पर उनका संकेत ये है कि आज भी ऐसी विजय यात्रा की आवश्यकता है जिसमें अन्याय का संहार करने का संकल्प लिया जाए.
இப்ப ரைட்டர் இதை சொல்லும் போது இன்னும் எதை சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்னா, ஈஸ்வர் உன்கா சங்கேத் ஏகை, இதன் மூலமாக அவரினுடைய சிக்னல் என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதாவது ரைட்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கி ஆஜ்பி இன்னைக்கும் ஐசி விஜய யாத்ராக்கு, இந்த மாதிரியான ஒரு விஜய, அதாவது வெற்றி யாத்திரையானது, வெற்றி யாத்திரைக்கான அவசியத்தகை, அவசியம் இருக்கிறது. எதுலைனா ஜிஸ்மே அந்நியாய கா சன்ஹார் கர்னே கா சங்கல்ப் லியா ஜாய், அதாவது இது மூலமா நம்ம அநியாயத்தை எதிர்த்து, அதாவது அநியாயத்தை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸ் வந்து எடுக்கணும். அப்படிங்கிறதுல வந்து நம்ம இதுக்காகவே நம்ம இந்த காலத்துல இப்படி ஒரு வெற்றி யாத்திரையை நம்ம வந்து செய்யணும், மேற்கொள்ளணும் அப்படிங்கறத இதன் மூலமா வந்து சொல்றாரு. ஒருத்தரும் அநியாயத்திற்கு எதிராக இருக்கணும், இருந்து அநியாயத்தை வந்து சம்ஹாரம் செய்யணும், அதை அழிக்கணும், அத ஒவ்வொருத்தருடைய ப்ராமிஸா அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டரினுடைய எழுத்துக்களின் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, விஜயதசமி கே தின் ஹி ராம் நே ராவன் பர் விஜய பிராப்த் கர் अन्याय के अंत को इस पर्व का अर्थ स्थापित किया है. இப்ப விஜயதசமி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, விஜயதசமி கே தின் ஹி, விஜயதசமி அன்னைக்குதான் ராம் நே ராவன் பர் விஜய பிராப்த் கர், ராமர் ராவணனை வென்று அந்நியாயக்கே அந்துக்கு, அநியாயத்திற்கு ஒரு முடிவினை கொண்டு வந்தார். அதன் மூலமாக, அதாவது இஸ் பர்வகா அர்த்த ஸ்தாபித்துகியாக, அநியாயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவினை வந்து ஸ்தாபிதம் செய்தார். இந்த மாதிரியான ஒரு விழா கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்தார். ஏ பர்வ அஸ்வின் சுக்ல தஷ்மிக்கோ மனாயா ஜாதா ஹை, இந்த திருவிழாவானது எப்ப கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, அஸ்வின் சுக்ல தசமிக்கோ மனாயா ஜாதா ஹை, அதாவது இது சாதாரணமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது சாதாரணமா எப்படி என்னைக்கு அந்த விழா வரும்னா, அவங்க 7வது மாதத்தோட 10வது நாள் அஸ்வினி சுக்ல தசமியில இந்த விழா வந்து வரணும், அதுல இவங்க கொண்டாடுவாங்க. கோஜாகரி அஸ்வின் சுக்ல பூர்ணிமாக்கோ படுத்திகை, நம்ம மேல வந்து கோஜாகரி எப்ப வருதுன்னு பார்த்தோம், அதாவது அந்த அறுவடை திருநாள் அஸ்வினி சுக்ல பூர்ணிமாக்கும், அந்த முழு நிலவு நாள் ஐப்பசி சுக்ல தினத்துல முழு நிலவு நாள் அன்னைக்கு கோஜாகரி கொண்டாடப்படுகிறது. ஏ தின் ஷரத் பூர்ணிமா பி கஹா ஜாதா ஹை, இந்த தினமானது ஷரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏ தின் इस दिन रात भर लक्ष्मी घर घर झांकने जाती है, இது ஒரு நம்பிக்கை. அதாவது இஸ்தின், இந்த தினத்தில் ராத் பர் இரவு முழுவதும் லக்ஷ்மி தேவியானவள் கர் கர் ஜாங்க்னே ஜாத்தி ஹே, ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து போய் பார்க்கிறாங்க அப்படிங்கிறது நீதி. அதாவது அது ஒரு நம்பிக்கை அவங்க மக்களுக்கு, இந்த விழா எங்க கொண்டாடுறாங்களோ அங்க. அதோட லோக் இதனால வந்து என்ன பண்ணுவாங்களாம், லோக் ராத்துக்கோ கீர் பனாக்கர் சத் பர் ரக்தே ஹே, லோக் மக்கள் ராத்துக்கோ கீர் பனாக்கர், நைட்டு வந்து நம்ம பாயசம்னு சொல்லுவோம் இல்லையா, உசே பனாக்கர் சத் பர் ரக்தே ஹே, அதாவது மேல் மாடி அந்த முற்றம், மேல் முற்றம் அப்படின்னு சொல்லுவோம், அதுல வந்து வச்சிருவாங்களாம். ராத் பர் கீர் ஓஸ்மே சிஞ்ச்தி ஹே, அந்த பனி விழும் இரவு இல்லையா, அதுல இரவு முழுவதும் அந்த கீர் வந்து அங்கேயே இருக்கும், அந்த மேல் மாடி முற்றத்துல. इसी खीर को लोग अमृत से सिक्त हुई समझकर ग्रहण करते हैं. इसी खीर को, இந்த கீரை தான் மக்கள் அமிர்த் சே சிக்த் ஹுயி,
அதாவது அமிர்தத்தால் ஈரப்படுத்தப்பட்ட, அதாவது அந்த பனி அதுல படுது இல்லையா, அது வந்து அவங்க அமிர்தம் மாதிரி. वो उसे समझकर ग्रहण करते हैं, அதை ஏத்துக்கிறாங்க. दीपावली कार्तिक कृष्ण अमावास्या को मनाई जाती है. தீபாவளி எப்ப கொண்டாடப்படுறோம் அப்படின்னாக்கா, கார்த்திக் கிருஷ்ண அமாவாஸ்யாக்கோ மனாயி ஜாதி. தீபாவளி எப்ப கொண்டாடுறாங்கன்னா, கார்த்திகை கிருஷ்ண அமாவாசையில, அதாவது கார்த்திகை மாதம் கிருஷ்ண சதுர்த்தசி, அந்த பட்சமி திதின்னு சொல்றது அத, சாரி, கார்த்திகை மாதம் கிருஷ்ண சதுர்த்தசி அப்ப, அந்த பட்சத்துல தீபாவளி மனாயி ஜாதிகி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஐப்பசியில सेलिब्रेट பண்றோம் இல்லையா? ऐसा माना जाता है कि राम ने इसी दिन रावण का संहार करके अयोध्या लौट आकर राज्याभिषेक किया. ஐசா மானா ஜாத்தாக, இப்படி நம்பப்படுகிறது. எப்படின்னா, அதாவது இந்த விழா எதுக்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ராம் நே இசி தின், ராமர் இதே தினத்தில் ராவன் கா சன்ஹார் கர்க்கே, ராவணனை வதம் செய்து அயோத்தியா லவுட் ஆக்கர், அயோத்தியாவிற்கு திரும்பி ராஜ்யாபிஷேக் கியா, ராஜ்யாபிஷேகம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஒவ்வொரு விழாவிற்கும், ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் உள்ளது இல்லையா? சோ இது தீபாவளிக்கான காரணம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு. அது அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, இசி தின் மே நரகாசுர் பி கிருஷ்ண சே மாரா கயா, இதே நாளில் நரகாசுரனும் ஸ்ரீ கிருஷ்ணரினால் கொல்லப்பட்டான். नरकासुर ने ये विनती की कि उसके मरने के इस दिन को लोग मनावे. நரகாசுர் ने ये विनती की, நரகாசுரன் இந்த வேண்டுதலை செய்தான் கிருஷ்ணரிடம். என்னன்னா, அவருடைய அந்த இறந்த தினத்தை மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். इसलिए लोग इस दिन पटाखे जला के खुशियों के साथ मनाते हैं. அதனால மக்கள் இந்த தினத்தில் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். उत्तर भारत के लोग दीपावली के नाम को सार्थक करते हुए अपने घरों में दीपों से अलंकृत करते हैं. உத்தர் பாரத் கே லோக், அதாவது வட மாநில மக்கள் தீபாவளி கே நாம் கோ, தீபாவளி அப்படிங்கிற அந்த விழாவை சார்தக் கர்த்தே ஹுயே, ஒரு அர்த்தமுள்ளதாக அதை ஏற்று நினைத்து, அப்னே கரோம், தன்னுடைய வீடுகளில் தீபம்சே அலங்கரித்து கர்த்தேகே, தீபங்களால் அலங்காரம் செய்கிறார்கள். அதாவது வீடு வந்து ஒளியுடையதாகவே இருக்கணும். நம்ம வணங்குற தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம வீடு எப்பவும் ஒளி விரும்பியதாகவே இருக்கணும்னு ஃபுல்லா வீடு முழுவதும் விளக்குகளால் அலங்காரம் செய்கிறார்கள், ஒளிரும் விளக்குகளால் அலங்காரம் செய்கிறார்கள். லக்ஷ்மி கி பூஜா கர்க்கே நயே வருஷ கா ஹிசாப் ஷுரு கர்த்தே ஹை, லக்ஷ்மிக்கு வந்து பூஜை செய்து புதிய கணக்குகளையும் வந்து தொடங்குகிறார்கள். विजय के अर्थ को कालिदास ने इस तरह कहा है कि उत्कात प्रतिरोपण, यानी उखाड़ कर फिर से रोपना. விஜய் கே அர்த்தக்கோ, அதாவது விஜய் வெற்றி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை காளிதாசர் இப்படி சொல்றார். எப்படின்னா, உத்காத் பிரதிரோபன் யானி, அதாவது உக்காடுக்கர் ஃபிர் சே ரோப்னா, அதாவது வேரோடு பிடுங்கி அதை வந்து பயிரிடுறது, திரும்பவும் வந்து விதைக்கிறது. நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோம் நாத்து நடுறதுன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல வந்து நெல்மணிகளை போட்டு விதைக்க வச்சு அது ஓரளவு வளர்ந்த உடனே அது அந்த விவசாய மக்களுக்கு தெரியும், அதை எடுத்துட்டு போய் அவங்களோட வயல்ல வந்து விதைப்பாங்க, நாத்து நடுறது அப்படின்னு சொல்லுவோம். दान के बोए पौधों को उखाड़ कर पास के खेत में फिर रोप लेते हैं. दान के बोए पौधों को,
உக்காடுக்கர், அதாவது அந்த விதைக்கப்பட்ட நெல் செடிகளை வேரோடு பிடுங்கி பாஸ்கே கேத்துமே பக்கத்தில் உள்ள வேறு ஒரு நிலத்தில் फिर रोप लेते हैं, திரும்பவும் வந்து விதைக்கிறாங்க. दुर्बल पौधे नष्ट हो जाते हैं और धान की फसल भी दुगनी हो जाती है. दुर्बल पौधे नष्ट हो जाते हैं, அதாவது சரியாக இல்லாத அந்த பயிர்கள் வந்து வளராம போயிரும். और धान की फसल भी दुगनी हो जाती है. தான் கி ஃபசல், அந்த நல்லா இருக்கிற அந்த நெல் பயிர், தான் கி ஃபசல் அப்படின்னாலே வந்து நெல் பயிர் அப்படின்னு சொல்லலாம். இங்க மற்ற அந்த நெல் கதிர்கள் அந்த அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா திரும்பவும் 2 மடங்கா ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் நம்மளா அழகா வளர ஆரம்பிக்கும். इसी तरह अत्याचारी शासक को जीतकर सुयोग्य शासक के साथ सौंपने पर राष्ट्र के दुख और दुर्बलताएं दूर हो जाती है और वो सक्षम बन जाता है. அதாவது இதன் மூலமா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இசி தரகு இதே மாதிரிதான் அத்தியாச்சாரி சாசகோ ஜீத்துகர், அதாவது கொடுமையான அரசாட்சி செய்யற அரசனை வந்து வீழ்த்தி ஜீத்துகர் சுயோகிய சாசன் சாசகே ஹாத்துமே, நல்ல ஒரு யோக்கியமான சிறந்த திறமையான அரசனிடம் அவனுடைய கையில் உஸ்கே ஹாத்துமே சௌம்பனே பர் அந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கும் போது ராஷ்டிரக்கே துக் அவுர் துர்பல் தாயே, அந்த ராஜ்யத்தினுடைய துக்கங்களும் கவலைகளும் பலவீனங்களும் தூர் ஹோ ஜாத்திகே அங்கிருந்து விலகி விடுகின்றன. वो सक्षम बन जाते हैं, அவர்கள் அவங்க வந்து என்னவாயிடுறாங்க, ரொம்ப திறமையானவங்களா அந்த நாடு வந்து ரொம்ப சுபிட்சமாக ஆகிவிடுகிறது, அந்த அரசாட்சி நல்ல பக்குவமடைந்ததாக ஆகிவிடுகிறது. அதே மாதிரிதான் அந்த நெல் மணிகள் போட்டது வந்து முளைத்து வரும்போது அதை பிடுங்கி வேறொரு இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பிக்கும் போது சரியில்லாதவைகள் வந்து அழிந்து விடுகின்றன, நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய திறன் படுத்தவே நன்றாக வளர்ந்து நம்மளுக்கு பலன்களை கொடுக்கின்றன. அதே மாதிரிதான் மோசமான ராஜ்யத்தை உடைய ஒரு அரசனிடமிருந்து அவனை வெற்றி அடைய அவனை வந்து வீழ்த்தி அவனிடம் வெற்றி பெற்று அவருடைய ராஜ்யத்தை பெற்று நல்ல ஒரு யோக்கியமான அரசனிடம் ஒப்படைக்கும் போது அந்த ராஜ்யமானது நல்ல சுபிட்சம் அடைகிறது. पुराने भारत में ये रीति चलती थी कि युद्ध में जीतने वाले हारने वाले का सम्मान करें. புராணே பாரதமே ஏ ரீதி சல்தி, அதாவது பழைய பாரதத்துல ஒரு வழக்கம் போயிட்டு இருந்தது என்னன்னா, யுத்தமே ஜீத்தனே வாலை, யுத்தத்தில் வெற்றி அடைபவர்கள் ஹார்னே வாலே சம்மான் கரை, தோல்வி அடைந்தவர்களால் வந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அதோட இவங்களுமே அவங்கள வந்து கௌரவப்படுத்துவாங்க. இஸ்கே அனுசார் ராம் நே விபீஷன் கோ ஏ ஆக்ஞா தி, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற செருக்கோட இருக்காம தோல்வி அடைந்தவங்களுக்கு எப்படி என்ன செய்யணுமோ அந்த மரியாதையை வந்து அவங்க செய்வாங்க வெற்றி அடைந்தவர்கள். அந்த படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இஸ்கே அனுசார் ராம் நே விபீஷன் கோ, ராமர் விபீஷணனை ஏ ஆக்ஞாதி, ராம் விபீஷனுக்கு இந்த ஆர்டரை வந்து கொடுக்கிறார், ஆணையை வந்து கொடுக்கிறார். என்னன்னா, ராவன் கா அந்திம் சன்ஸ்கார் உச்சித் சம்மான் சே கியா ஜாய், ராவணனுடைய அந்திம அந்த கடைசி செய்ய வேண்டிய முறைகள் அனைத்தையும் முறைப்படி மரியாதையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். राम ने विभीषण को ये आज्ञा दी कि रावण का अंतिम संस्कार उचित सम्मान से किया जाए. விபீஷன் யாருன்னா ராவணனுடைய சகோதரன் இல்லையா, அதனால அவன் கண்டிப்பாக ராவணனுடைய இறுதி மரியாதையை உரிய மரியாதையோட செய்யணும் அப்படின்னு சொல்லி ராமர் விபீஷணனுக்கு ஆணை கொடுக்கிறார். उस जमाने में दिग्विजय का उद्देश्य
उपनिवेश बनाना नहीं. இப்போ அந்த காலத்துல திக்விஜயம் அப்படிங்கறதோட அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க அந்த இடத்துக்கு குடியேறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா चक्रवर्ती बनने का अर्थ ये था कि लोकोपकार के चक्र में अनेक आरे मिलाकर उसे गतिशील बनावे. சக்கரவர்த்தி பண்ணேனேக்கா அர்த்தம் ஏதான் பண்ணேக்கா அதாவது ஒரு சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா லோகோபகார்க்கே சக்கரமே மக்களினுடைய அந்த பரோபகாரம் அப்படிங்கிற அந்த சக்கரத்துல அநேக் ஆரே மில்கர் நிறைய கைகளை இணைத்து உசே கதிஷீல் பண்ணாவே அத ஒரு நல்ல மாற்றத்தோட கொண்டு செல்லணும். அதாவது நிறைய பேர்களை இணைத்து ஒன்றாக கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது அந்த சக்கரவர்த்தி ஆகிறதுக்கான அர்த்தம். சோ அப்படி பார்க்கும்போது ஏக் दूसरे की सहायक बने और सामंजस्य रखे ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் और सामंजस्य रखे அதாவது ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக நல்ல தொடர்புடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னாக்கா ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும். அந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அவங்க எல்லாத்துக்கும் ஒரே அரசன் த சக்கரவர்த்தி. सो उपरयुक्त सारी बातें राम की विजय यात्रा में पाई जाने के कारण उसका महत्व बढ़ा चढ़ा है. சோ மேலே சொல்லப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராமரினுடைய வெற்றி யாத்திரையில கிடைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய அந்த மகத்துவமானது இதன் மூலமாக இன்னும் அதிகமானது. ராமர் பல இடங்களுக்கு சென்று பல வெற்றிகளை பெற்றதன் மூலமாக அவர் சக்கரவர்த்தியானார். சோ அவருக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னாக்கா ஒரு வீரனாக மட்டும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு செலுத்துபவராக இருக்க வேண்டும். இப்ப அஸ்வமேத யஜ்ஞ யாகம் கூட செய்தார் இல்லையா ராமர் அவருடைய राज्यத்துல. सो वो लंका जीत कर राम ने विभीषण के साथ हाथ सौंपा था. அதுபோல ராமர் ராவணனை வெற்றி கொண்ட பிறகு லங்கை அவர் வசம் வந்த பிறகு அவர் என்ன செய்தார்னா லங்கா ஜீத் இலங்கையை வெற்றி கொண்ட பின் ராம்னே விபீஷன் கே ஹாத் சௌம்பா था. அந்த லங்கையை யாரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னாக்கா விபீஷன் கிட்ட ஒப்படைச்சிட்டார். ஏன்னா ராவணன் இறந்தாச்சு, கும்பகர்ணனும் இறந்தாச்சு, விபீஷணன் நேர்மையானவன் நல்லவன், அவனுடைய கையில இலங்கையை ஒப்படைத்தார். இஸ் யுத்தமே ராட்சஸ் பராஜித் நஹி. இந்த யுத்தத்தில் ராட்சசர்கள் அரக்கர்கள் தோற்கடிக்கப்படவில்லை. ஆனா சிர்ஃப் ராவன் கே அகங்கார் கா சங்கார், அதாவது ராவணனினுடைய அகங்காரம் மட்டும் சம்ஹாரம் செய்யப்பட்டது, இல்லாமல் செய்யப்பட்டது. गांधी जी ने इससे प्रेरणा पाकर आजादी की लड़ाई में காந்திஜி இதன் மூலமாக ஒரு மாறலை எடுத்துக்கிட்டு ஆசாதிக்கு லடாயுமே அந்த சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா அதுல ராவன் ரதி விரத் रघुवीरा देखी विभीषण भयवु अधीरा वाले रामचरित मानस की चौपाई का उपयोग किया. रावण रथी विरथ रघुवीरा देखी विभीषण भयवु अधीरा, इन शब्दों को वो कहां से लिए? रामचरित्र मानस, ये चौपाई का उपयोग किया. चौपाई का उपयोग करना அப்படின்னாக்கா இத அதாவது 4 மடங்காக அதாவது பன்மடங்காக இதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். यानी அது என்ன அப்படின்னா गांधी जी का उद्देश्य अंग्रेजी सभ्यता नष्ट करना नहीं. ராமர் ராவணனை வெற்றி கொள்ளவில்லை, ராவணனுடைய அந்த அகங்காரத்தை வெற்றி கொண்டார்.
இததான் காந்திஜி ஒரு உத்தேசியமாக எடுத்துக்கொண்டு அங்கிரேசி சபியதா நஷ்ட கர்ணா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலேயர்களினுடைய அதாவது அங்கிரேசி சபியதா நஷ்ட கர்ணா நகி, ஆங்கிலேயர்களினுடைய அந்த ஆங்கிலேயர்களை அழிப்பது, அவர்களுடைய அந்த கல்ச்சரை அழிப்பது அப்படிங்கிறது வந்து அவருடைய எண்ணம் கிடையாது. சிவிலைசேஷனை அழிக்கிறதுங்கிறது கிடையாது. பல்கி ஆனா உன்கே பிரபுத்துவக்கா அந்த கர்ணாத்தா, ஆனால் அவர்களுடைய அந்த பிரபுத்துவம் ஆதிக்கம் எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த ஆதிக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார். அதோட பாரத் மே ஜனதா கா ஸ்வராஜ்ய ஸ்தாபித் கர்ணாத்தா, இந்தியாவில் மக்களினுடைய ஆட்சியை ஸ்தாபிதம் செய்ய வேண்டும், சுய ஆட்சியை ஸ்தாபிதம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார். அதுதான் அவருடைய எய்மா இருந்ததே தவிர ஆங்கிலேயர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய நாட்டை, அதாவது இந்திய மக்களை விடுவித்து அவர்களுக்கு சுயராஜ்யம் பெற செய்வதுதான் அவருடைய எண்ணம். அததான் அதுக்கான முயற்சி தான் அவர் செய்தார். அதில் வெற்றி கண்டார். जब तक भोग में अतृप्ति उसके लिए चीना झपटी, भय और आतंक के कारण दूसरों को भयभीत करने की हमला, पराये सुख दुखों की उपेक्षा, अहंकार, मद, ईर्ष्या रहेंगे, तब तक विरत रघुवीर को विजय यात्रा के लिए निकलना ही पड़ेगा. जब तक भोग में अतृप्त होकर उसके लिए चीना झपटी, அதாவது எப்பொழுது வரை போகத்தில் திருப்தி இல்லாமல், மகிழ்ச்சியில் திருப்தி இல்லாமல் அதனுடைய மகிழ்ச்சிக்காக மற்றவர்களிடம் இருப்பதை வந்து சீனா ஜப்பட்டி அப்படின்னாக்கா வந்து பறிக்கிறதுன்னு அர்த்தம். பறிக்கிறதோ மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பறிக்கிறது. பய और आतंक के कारण, பயம் மற்றும் அவருடைய அந்த பயங்கரமான செயல்கள்லாம் இருக்குது இல்லையா, ஆதங்கனாலுமே வந்து பயங்கரம்னு சொல்லலாம். இதன் காரணத்தினால காரன் தூசரோங்கோ மற்றவர்களை பயபீத் கர்னேக்கு, மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக ஹம்லா கர்னா, அதாவது அவர்களை வந்து தாக்குதல், அவர்களை தொந்தரவு செய்தல், பராயே சுக் துகோங்கி உபேட்சா, மற்றவர்களினுடைய அந்த சுக துக்கங்களை வந்து புறக்கணித்து அதை பத்தி வந்து கொஞ்சம் கூட கவலையே படாம, அகங்காரத்தோடும், மத் கர்வத்தோடும், ஈரிஷ்யா பொறாமையோடும், ரஹேங்கே இருப்பார்களேயானால், தப் தக் அப்பொழுது வரை, விரத் ரகுவீர்கோ விஜய யாத்ரா கேலியே நிக்கல்னாகி படேகா, ரகுவீர் அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் ராமருக்கு விஜய யாத்ரா கேலியே வெற்றி பயணத்திற்காக நிக்கல்னாகி படாக புறப்பட வேண்டியதுதான் இருக்கும். கண்டிப்பா அவர் வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வர வேண்டியதான் இருக்கும். அதுக்காக அவர் நிறைய அவதாரம் எடுத்துதான் ஆகணும். वो विजयदशमी के दिन लोग नीलकंठ पक्षी यानी मयूर को देख उसमें शिव जी के दर्शन करते हैं. விஜயதசமி கே தென், விஜயதசமி அன்னைக்கு லோக் மக்கள் நீல்கண்டு பட்சி அதாவது மயூர் மயிலை தேக் பார்த்து, உஸ்மே அதில் சிவஜி கே சிவனினுடைய தர்ஷன் கர்த்தேகே தர்ஷனத்தை செய்கிறார்கள் பெறுகிறார்கள். ஆத்மஜயி, एक मिनट, आत्मजयी को विजय के लिए निकल पड़ने पर अपयश, लोकम, निंदा, अप्रियता आदि विषयों का पान करना पड़ेगा. ஆத்மஜயி கோ அதாவது தன்னை வென்றவன், விஜய கேலியே வெற்றிக்காக, நிக்கல் பட்னேப்பர் கிளம்பும் போது, அப்பயஷ் அதாவது தோல்வி, லோகம் நிந்தா அந்த பொதுவாக அவனை பற்றி சொல்லப்படும் அந்த கண்டனங்கள், அலோக் பிரியதா அதாவது செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறது,
आदि विषयों का இந்த மாதிரியான விஷயங்களை பான் கர்னா படேகா. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சகிச்சுக்கிற வேண்டியதுதான் இருக்கும். राम की विजय यात्रा दक्षिण से उत्तर की ओर अन्याय के विरुद्ध न्याय की विजय यात्रा है. ராமரினுடைய வெற்றி பயணமானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்நியாயக்கே விருத் அநியாயத்திற்கு எதிராக நியாயக்கு விஜய யாத்ரா நியாயத்திற்கான வெற்றி பயணமாகும். गांधी जी उसी तरह की हालत में लोकतंत्र को देखना चाहते थे. காந்திஜி அதை அந்த மாதிரியான நிலையில்தான் மக்களினுடைய அந்த ஜனநாயகத்தை பார்க்க விரும்பினார். நாட்டினுடைய ஜனநாயகத்தை பார்க்க விரும்பியிருந்தார். ராம் கா ராஜ்யாபிஷேக் சத்திய கா ராஜ்யாபிஷேக். ராமரினுடைய அந்த ராஜ்யாபிஷேகமானது சத்தியத்திற்கான ராஜ்யாபிஷேகம். वो सत्य है सात्विक ज्ञान से जनता का प्रतिनिधि होकर धरोहरी के रूप में शासन चलाना. சாத்விக் ஞான் சே ஓ சக்தி ஹே, அதுதான் வந்து சத்தியம். என்னன்னா சாத்விக் ஞான் சே, அதாவது சாத்வீக அறிவிலிருந்து ஜனதா அறிவோடு ஜனதா கா மக்களினுடைய பிரதிநிதி ஹூக்கர் மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து தரோஹரி கே ரூப்மே, அதாவது தான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுபவனுடைய ரூபத்தில் மக்களிடம் வந்து தான் அரசேற்கும் போது என்ன சொல்லி அரசேற்கிறார்களோ அந்த ரூபத்தை மனதில் கொண்டு அந்த செயலை அந்த வாக்கினை மனதில் கொண்டு செயல்படுபவனாக சாசன் சலானா ராஜ்யத்தை அதாவது அரசாள்வது. यही जनतंत्र का लक्ष्य होना चाहिए. இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். पूर्वी भारत में दीपावली का पर्व काली पूजा के रूप में मनाया जाता है. அதாவது பழைய பாரதத்துல தீபாவளியானது காளி தேவிக்குரிய பூஜையாக கொண்டாடப்படுகிறது. அதுலயும் குறிப்பாக இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில தீபாவளி இந்த திருநாளானது காளி தேவிக்கான பூஜை வந்து கொண்டாடப்படுகிறது. काली मोह और मद को मूल से नष्ट कर ज्ञान प्रदान करने वाली देवी है. காளி தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா மோகம் மற்றும் கர்வம் இதை வேரோடு வந்து அகற்றும் அறிவை கொண்டவள். அதற்காக வந்து அவர் பிரயத்தனம் செய்வார். சோ அதை வேரோடு பிரிங்கி எறிபவள். ஸோ இஸ்லியே ஏ ஜாகரன் கா पर्व है. அதனாலதான் இந்த திருவிழாவை வந்து ஓ ஜாகரன் கா பர்வகை, இது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது காளி தேவி மோகம் மற்றும் கர்வத்தை வேரோடு அழித்து ஞான் பிரதான் கர்ணேவாளி தேவி, ஞானத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவி காளி தேவி. इसलिए ये जागरण का पर्व है. அதனால இத வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. दीपावली के दीप अपनी कामती लव से ये स्मरण दिलाए हैं कि सच्चाई का कोई आवरण नहीं होता. दीपावली के दीप, தீபாவளியினுடைய அந்த தீபமானது அப்படி காப்தி லவ் சே ஏ ஸ்மரன் திலாத்தே ஹே कि सच्चाई का कोई आवरण नहीं होता. தீபாவளி கே தீபாவளி என்று ஏற்றப்படும் அந்த தீப ஒளியானது அப்படி காம்தி லவ்சே, அது வந்து நின்று நிதானமாக எரியக்கூடிய அந்த சுடரானது ஏ ஸ்மரன் திலாத்திகே
இந்த நினைவூட்டலை வந்து மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, சச்சாயி கா கோயி ஆவரன் நஹி ஹோத்தா. உண்மைக்கு எப்பவுமே வந்து பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. என்னுடைய ஒளியை போன்றே அது வந்து ஒளி பிரகாசிக்கக்கூடியது, ஒளி ஊட்டக்கூடியது அப்படின்னு. इस दिन में गणेश और लक्ष्मी की पूजा होती है. இதே தினத்தில் கணேஷ் மற்றும் லக்ஷ்மிக்கும் பூஜைகள் வந்து நடைபெறுகிறது. ये पूजा मन की पवित्रता, सच्चाई और कला सृष्टि के प्रति मनुष्य की संवेदना से बंधी हुई है. ஏ பூஜா இந்த பூஜையானது மன் கி பவித்திரதா மனதில் உள்ள அந்த பவித்திர தன்மை, சச்சாயி உண்மை, அவர் கலா சிருஷ்டி அந்த கலை வடிவம் இருக்குது இல்லையா, ஓ கலா சிருஷ்டிக்கே பிரதி அந்த கலை வடிவத்தின் மூலமாக மனுஷியக்கு சன்வேதனாசே மனிதர்களிடம் உள்ள அந்த அனுதாபங்களில் இருந்து பந்தி ஹுயிகை கட்டுண்டு இருக்கிறது. विजयोत्सव का यही शुभ परिणाम होना चाहिए. அதாவது வெற்றி விழாவிலும் இதே மாதிரியான நல்ல பரிணாமமாக நல்ல விளைவாக ஒவ்வொரு வெற்றி விழாவும் இந்த மாதிரியான நல்ல ஒரு பரிணாமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு திருவிழாக்களும் மனிதர்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் செயல்களையும் பிரதிபலிப்பதாக அவர்களுடைய அந்த பவித்திரத்தன்மை, உண்மை மற்றும் அந்த கலை வடிவங்களில் கட்டுண்டு இருப்பதாக இருக்கிறது. ஸோ இத நல்லா படிச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் இதுல வந்துட்டு இருக்கும். அது ஒவ்வொன்றையும் விடாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். धन्यवाद.